Hello students, welcome you all to the video lecture on chapter number 6 cubes and cube roots, exercise 6.2, question number 1. Question pathina, find the cube root of each of the following numbers by prime factorization method. So ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம வந்து prime factorization apply பண்ணி cube root find out பண்ணனும். So பாத்தீங்கன்னா first number பாத்தீங்கன்னா 64. Okay. So prime factorization அப்படினா நம்ம வந்து prime numbers ஆல divide பண்ணனும், right? So prime numbers அப்படினு பாத்தீங்கன்னா 2, 3, 5, 7, 11 and so on. So first எப்பவுமே வந்து smallest prime number ஆல divide பண்ணுவோம். அது possibility இல்லைன்னா next numberக்கு proceed பண்ணுவோம். So கொடுத்திருக்க number even number. So கண்டிப்பா இந்த number வந்து 2 ஆல divide ஆகும். So அதனால 2 ஆல divide பண்ணா 2 3s are 6, 2 2s are 4. Again இது வந்து even number. So divide by 2, 2 1s are 2, balance ஒரு 1, 12 ஆயிரும், 6 2s are 12. Again even number. So divide by 2, 8 2s are 16. Again even number. So divide by 2, 4 2s are 8. Again even number. So divide by 2, 2 2s are 4. Again even number. So divide by 2, 2 1s are 2. So once வந்து நம்மளுக்கு 1 obtain ஆச்சுன்னா ப்ராப்ளமை ஸ்டாப் பண்ணிட்டு இங்க வந்திருக்க எல்லா வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 64 வரும். So 64 நம்ம அப்படியே எழுதலாம். 2 into 2 into 2. Okay, 1 2 3 4 5 6 times வந்து என்னோட 2 occur ஆயிருக்கு. 2 into 2 into 2 இப்படி எழுதலாம். Right? So once இந்த மாதிரி எழுதினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கேட்டிருக்க வந்து cube root. அதனால ஒவ்வொரு prime நம்பரையும் நம்ம வந்து group of 3 பிரிச்சுக்கணும். அதாவது இந்த 2 வந்து 3 times occur ஆயிருக்கு. Right? So இதை ஒரு குரூப்பா நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 2வும் group of 3 நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். cube root அப்படின்றதுனால group of 3 கம்பைன் பண்ணிக்கிறோம். square root அப்படின்னா 2 2 கம்பைன் பண்ணுவோம். Right? So இப்போ நம்ம வந்து இது for example இது actually இது என்னது 2 cube into 2 cube. Okay, அதுதான் வந்து என்னோட 64. இப்போ நான் find out பண்ண போறது cubic root of 64. அதாவது ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் நீங்க ஒரு தடவை அந்த நம்பர் எழுதினா போதும். ஓகே, so 2 வந்து இங்க 3 times occur ஆயிருக்கு. 3 timesக்கு ஒரு தடவை இங்க எழுதினா போதும். ஏன்னா நம்ம cubic root find out பண்றோம். அதே மாதிரி இந்த group of 3ல இருந்து ஒரே தடவை நம்ம 2 வந்து எழுதினா போதும். ஓகே, அதாவது நம்ம ஆக்சுவலா என்ன பண்றோம் அப்படின்னா 2 cubeக்கு வந்து cubic root எடுக்கிறோம். ரைட், cubic root எடுக்கிறோம். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 cube power of 1/3. ஏன்னா ரூட்ல வந்து 3 இருக்கிறதுனால அதை 1/3 ன்னு எழுதுவோம். ஸோ 3 3 கேன்சல் ஆயிரும், நம்மளுக்கு வெறும் 2 மட்டும் தான் வரும். ஸோ அப்போ இதுல 2 3 times occur ஆயிருக்கு, இதுவும் 3 times occur ஆயிருக்கு. cubic root எடுக்கும் போது இங்கிருந்து ஒரு 2 தான் வரும், இங்கிருந்து ஒரு 2 தான் வரும். ஓகே, ஸோ அதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ 2 2s are 4. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு cubic root of 64 பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 4. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எல்லா ப்ராப்ளமும் ப்ரொசீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 5 1 2. ஓகே, ஸோ 5 1 2 இதுக்கும் prime factorization அப்ளை பண்ணலாம். இதுவும் ஈவன் நம்பர். ஸோ டிவைட் பை 2, 2 2s are 4, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 11 ஆயிரும். 5 2s are 10, பேலன்ஸ் ஒரு 1, 12 ஆயிரும். 6 2s are 12. அகைன் ஈவன் நம்பர். ஸோ டிவைட் பை 2, 2 1s are 2, 2 2s are 4, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கு, 16 ஆயிரும். 8 2s are 16. Again even number. So divide by 2, 6 2s are 12, 4 2s are 8. Again even number. So divide by 2, 3 2s are 6, 2 2s are 4. Again even number. So divide by 2, 2 1s are 2, balance ஒரு 1 இருக்கும், 12 ஆயிரும். 6 2s are 12. Again even number. 8 2s are 16. Again even number. 4 2s are 8. Again even number. 2 2s are 4. Again even number. So divide by 2, 2 1s are 2. Once 1 reach ஆயிடுச்சுன்னா நம்ம வந்திருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அப்போ 5 1 2 நான் எப்படி எழுதலாம்? எத்தனை 2s இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 டைம்ஸ் இருக்கு. ஸோ 2 into 2 into 2, அகைன் 2 into 2 into 2, அகைன் 2 into 2 into 2. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி எழுதினதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ப்ரைம் நம்பரையும் 3 3 குரூப் பண்ணிப்போம். ரைட், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். ஓகே, ஸோ அப்போ சிம்பிளா நம்ம வந்து cubic root of 5 1 2 எப்படி எழுதலாம்? ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் ஒரு தடவை எழுதினா போதும். ரைட், ஸோ இங்கிருந்து ஒரு 2, இங்கிருந்து ஒரு 2, இங்கிருந்து ஒரு 2. ஓகே, ஸோ 2 2s are 4, 4 2s are 8. ஓகே, ஸோ நம்ம செகண்ட் ப்ராப்ளம்க்கு ஆன்சர் வந்து 8. ஸோ இதே மாதிரி நம்ம தேர்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 10,648. ஸோ இதுவும் ஈவன் நம்பர். ஸோ அப்போ நம்ம 2 ஆல கண்டிப்பாக டிவைட் பண்ண முடியும். 5 2s are 10,
3 2s are 6, 2 2s are 4, 4 2s are 8. Again even number, so divide by 2, 2 2s are 4, balance or 1 இருக்கும் 13 ஆயிரும், 6 2s are 12, balance or 1 இருக்கும் 12 ஆயிரும், 6 2s are 12, 2 2s are 4. Again even number, so divide by 2, 2 1s are 2, 3 2s are 6, 3 2s are 6, 2 1s are 2. இப்போ பாத்தீங்கன்னா இது odd number. So அப்போ நம்ம வந்து 2 ஆல டிவைட் பண்ண முடியாது. ஓகே, so next 3 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். So 3 ஆல டிவைட் பண்ணோம்னா sum of the number அது வந்து divided by 3 ஆகணும். So 3 plus 1 4, 4 plus 3 7, 7 plus 1 8. ஓகே, 8 வந்து 3 ஆல டிவைட் பண்ண முடியாது. So அப்ப இந்த நம்பரை 3 ஆல டிவைட் பண்ண முடியாது. So next prime number பாத்தீங்கன்னா 5. So 5 அப்படின்னா யூனிட் டிஜிட்ல 5 இருக்கணும். அப்ப கண்டிப்பா இங்க 5 டேபிள்ஸும் அப்ளை பண்ண முடியாது. ஒன்னு யூனிட் டிஜிட்ல 5 இல்ல 0 இருக்கணும். இங்க ரெண்டுமே இல்ல. So அப்ப 5 டேபிள்ஸ் அப்ளை பண்ண முடியாது. So next prime number 7. So 7 போட்டிங்கன்னா 7 1s are 7, பேலன்ஸ் ஒரு 6 இருக்கும், 63 ஆயிரும், 9 7s are 63. ஆனா இங்க ஒரு 1 அப்படியே தான் நிக்கும். அப்ப இதுல 7 டேபிள்ஸும் அப்ளை பண்ண முடியாது, ரைட்? So next prime number பாத்தீங்கன்னா 11. So 11 tables apply பண்ணி பார்க்கலாம். 11 1s are 11, balance ஒரு 2 இருக்கு, 23 ஆயிரும், 11 2s are 22, balance ஒரு 1 இருக்கும், 11 ஆயிரும். ஓகே, 11 1s are 11. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கியூபிக் ரூட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ரைட்? ஸோ இப்போ இங்கே 2 எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்கு? 3 times அக்கர் ஆயிருக்கு. கண்டிப்பாக இங்கே ஒரு தடவை 11 வந்துச்சுனாலே நம்மளுக்கு இன்னும் 2 தடவை 11 வரணும்னு அர்த்தம், கரெக்டா? ஸோ அப்போ இந்த 121 கண்டிப்பாக இது வந்து 2 ஆல 3 ஆல 5 ஆல 7 ஆல டிவைட் ஆகாது. கண்டிப்பா இது எதால தான் டிவைட் ஆகும்? 11 ஆல தான். ஓகே, சோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டா நம்ம 11 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். சோ 11 11s are 121. அகைன் 11 என்றது பிரைம் நம்பர். சோ கண்டிப்பா இது வந்து 11 ஆல தான் டிவைட் பண்ண முடியும். சோ 11 1s are 11. ஒன்ஸ் இந்த மாதிரி 1 ரீச் ஆயிடுச்சுனா ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணிட்டு இங்க அப்டெயின் ஆயிருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். சோ 10648 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 into 11 into 11 into 11. So ஒவ்வொரு prime நம்பரையும் நம்ம group of 3 ஃபார்ம் பண்ணிக்கலாம். So that cubic ரூட்டுக்கு வந்து ஒரு தடவை எழுதினா போதும், ரைட்? ஒவ்வொரு குரூப்ல இருந்தா அந்த நம்பரை வந்து ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ இந்த குரூப்புக்கு ஒரு தடவை 2 எழுதினா போதும், இந்த குரூப்புக்கு 11 ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ 2 into 11 பார்த்தீங்கன்னா 22. ஓகே, ஸோ தேர்ட் ப்ராப்ளம்க்கு 22 தான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ப்ராப்ளம். ஃபோர்த் ப்ராப்ளம் வந்து 27,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் இது வந்து ஈவன் நம்பர். ஸோ டிவைட் பை 2, 2 1s are 2, 3 2s are 6, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 10 ஆயிரும். ஸோ 5 2s are 10. இங்க எண்டில் 00 இருக்கு, அது அப்படியே எழுதிக்கலாம். அகெயின் ஈவன் நம்பர். ஸோ டிவைட் பை 2, 6 2s are 12, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 15 ஆயிரும். 7 2s are 14, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 10 ஆயிரும். 5 2s are 10, எண்ட்ல ஒரு 0 இருக்கு, அது அப்படியே எழுதிக்கலாம். Again even number, so divide by 2, 3 2s are 6, 3 2s are 6, balance or 1 இருக்கும் 15 ஆயிரும், 7 2s are 14, balance or 1 இருக்கும் 10 ஆயிரும், 5 2s are 10. இப்போ பாத்தீங்கன்னா 3365 அப்படின்றது odd number. so கண்டிப்பா இது வந்து 2 ஆல டிவைட் பண்ண முடியாது. so next நம்ம எதுக்கு ப்ரோசீட் பண்ணோம்? 3 tables, right? so 3 tableனா sum of numbers செக் பண்ணி பார்க்கலாம். 7 plus 5 வந்து 12, 12 plus 3 15, 15 plus 3 18, 18 நம்ம வந்து டிவைட் பண்ண முடியும் 3 ஆல. அப்ப கண்டிப்பா இந்த நம்பர் 3 டேபிள்ஸ்ல போகும். 3 1s are 3, 3 1s are 3, 3 2s are 6, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 15 ஆயிரும், 5 3s are 15. அகைன் sum of the numbers பார்ப்போம். 5 plus 2 7, 7 plus 2 9. ஓகே, அப்ப 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். 3 3s are 9, பேலன்ஸ் ஒரு 2 இருக்கு, 22 ஆயிரும், 7 3s are 21, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 15 ஆயிரும், 5 3s are 15. அகைன் இதுக்கு 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ண முடியும். 3 1s are 3, 3 2s are 6, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 15 ஆயிரும், 5 3s are 15. இப்போ பாத்தீங்கன்னா sum of the numbers 5 plus 2 plus 1 பாத்தீங்கன்னா 8. 8 வந்து 3 ஆல டிவைட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் பாத்தீங்கன்னா 5. 5 டேபிள்ஸ் தான் அப்ளை பண்ணோம். யூனிட் டிஜிட்ல 5 இருக்கிறதுனால கண்டிப்பா 5 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். 5 2s are 10, பேலன்ஸ் ஒரு 2 25 ஆயிரும். ஸோ 5 5s are 25. இப்போ இது கண்டிப்பா ஆட் நம்பர். இந்த ஆட் நம்பர் 2ல 3ல போகாது, 5ல தான் போட்டாகணும். அதே மாதிரி ஒரு தடவை 5 வந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்து இன்னொரு ஒரு 2 5 வரணும், ரைட்? ஸோ 5 5s are 25, அகைன் 5, 5 1s are 5. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி அப்டைன் ஆனதுக்கு அப்புறம் 27,000 நான் அப்படி எழுதலாம். 2 எத்தனை தடவைக்கு? 3, அதே மாதிரி 3 3 times, 5 5 3 times இருக்கு. ஓகே, ஸோ 2 into 2 into 2, 3 into 3 into 3,
again 5 into 5 into 5. Okay, so ஒவ்வொரு prime numberயும் நம்ம வந்து group of 3 combine பண்ணிக்கலாம். Okay, so that cubic root of 27,000 பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல இருந்து ஒரு தடவை 2 எழுதிக்கலாம், இந்த குரூப்ல இருந்து ஒரு தடவை 3, இந்த குரூப்ல இருந்து ஒரு தடவை 5. So 2 3s are 6, 6 5s are 30. Okay, so இந்த ப்ராப்ளம்க்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 30. So next வந்து fifth problem பார்க்கலாம். Fifth problem பாத்தீங்கன்னா 15,625. Okay, so இந்த நம்பர் பாத்தீங்கன்னா again odd number, so 2 ஆல ப்ரோசீட் பண்ண முடியாது. So next 3 ப்ரோசீட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணலாம். 5 plus 5 10, 10 plus 8 வந்து 18, 18 plus 1 19, 19 வந்து divide by 3 பண்ண முடியாது. So next prime number 5. Okay, unit digitல 5 இருக்கிறதுனால 5 tables apply பண்ணலாம். 5 3s are 15, 5 1s are 5, balance ஒரு 1 இருக்கும் 12 ஆயிரும். 5 2s are 10, balance ஒரு 2 25 ஆயிரும். 5 5s are 25. Okay, 5 plus 2 plus 1 பாத்தீங்கன்னா 8, 8 plus 3 11, again 11 வந்து 3ல போகாது. So 5 tables தான் apply பண்ணி ஆகணும். 6 5s are 30, balance ஒரு 1 இருக்கும் 12 ஆயிரும். So 5 2s are 10, balance ஒரு 2 25 ஆயிரும். 5 5s are 25. Okay, so இங்க again இது வந்து odd number, so divide by 2 பண்ண முடியாது. Again 7 plus 6 பாத்தீங்கன்னா 13, divide by 3 யும் போட முடியாது. 5 tables தான் apply பண்ணோம். 5 1s are 5, balance ஒரு 1 இருக்கும் 12 ஆயிரும். 5 2s are 10, balance ஒரு 2 25 ஆயிரும். Right, so again இதுக்கு 2 tables 3 tables apply பண்ண முடியாது. 5 tables தான் apply பண்ணோம். 5 2s are 10, balance ஒரு 2 25 ஆயிரும். 5 5s are 25. Again 5 tables, 5 5s are 25, 5 1s are 5. So once இந்த மாதிரி obtain பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். So 15,625 எப்படி எழுதலாம்? 5 into 5 into 5, again 5 into 5 into 5. So இங்க 6 5s இருக்கு, அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. So 3 3யா நம்ம வந்து குரூப் பண்ணுவோம். Okay, so once group பண்ணியாச்சுன்னா cubic root of 15,625. ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் ஒரு தடவை நம்பர் எழுதினா போதும். So இந்த குரூப்ல இருந்து ஒரு 5, இந்த குரூப்ல இருந்து ஒரு 5. So 5 5s are 25. So இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் வந்து 25. So next பாத்தீங்கன்னா sixth problem 13,824. ஆல்ரெடி 7th எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதே ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே ரெஃபர் பண்ணிக்கலாம், அதே தான் வரப்போகுது இங்க. ஓகே, ஸோ even number, so divide by 2, 6 2s are 12, balance ஒரு 1 இருக்கும் 18 ஆயிரும். 9 2s are 18, 2 1s are 2, 2 2s are 4. 2 tables apply பண்ணுங்க, ஏன்னா even number. 3 2s are 6, 4 2s are 8, balance ஒரு 1 இருக்கும் 11 ஆயிரும். 5 2s are 10, balance ஒரு 1 12 ஆயிரும். 6 2s are 12. Again 2 tables, ஏன்னா even number. 2 1s are 2, balance ஒரு 1 14 ஆயிரும். 7 2s are 14, 2 2s are 4, balance ஒரு 1 16 ஆயிரும். 8 2s are 16. Again even number, so 2 tables apply பண்ணலாம். 8 2s are 16, balance ஒரு 1 12 ஆயிரும். 6 2s are 12, 4 2s are 8. Again even number, so divide by 2, 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4. Again even number, so divide by 2, 2 2s are 4, 2 1s are 2, balance ஒரு 1 இருக்கும் 12 ஆயிரும். 6 2s are 12. Again even number, so divide by 2, 2 1s are 2, 1 போகாது, அதனால 0 போட்டுக்கலாம். 16 இருக்கு. 8 2s are 16. Again even number, so divide by 2, 5 2s are 10, 4 2s are 8. Again even number, so divide by 2, 2 2s are 4, balance ஒரு 1 இருக்கும் 14 ஆயிரும். 7 2s are 14. இப்போ இது பாத்தீங்கன்னா odd number, so 2 tables apply பண்ண முடியாது. next 3 tables apply பண்ணலாம். 9 3s are 27. Again odd number, so 3 tables apply பண்ணலாம். 3 3s are 9. Again odd number, so 3 1s are 3. So once இந்த மாதிரி அப்ளை பண்ணி 1 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை தடவை 1 இருக்கு, சாரி எத்தனை தடவை 2 இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 டைம்ஸ் இருக்கு 2. 3 எத்தனை தடவை இருக்கு? 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ 13,824 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2, again 2 into 2 into 2, again 2 into 2 into 2, அப்புறம் 3 into 3 into 3. ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா குரூப் ஆஃப் 3யா ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ப்ரைம் நம்பரையும் குரூப் ஆஃப் 3யா ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ கியூபிக் ரூட் ஆஃப்
13,824. ஒவ்வொரு குரூப்லேருந்தும் ஒரு தடவை அந்த நம்பரை எழுதினா போதும். ஸோ இந்த குரூப்புக்கு ஒரு 2, இந்த குரூப்புக்கு ஒரு 2, இந்த குரூப்லேருந்து ஒரு 2, இந்த குரூப்லேருந்து ஒரு 3. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 6th ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து 7th ப்ராப்ளம். 7th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 1,10,592. Again even number, so divide by 2 proceed பண்ணா 5 2s are 10, balance ஒரு 1 இருக்கும் 10 ஆயிரும். 5 2s are 10, 2 2s are 4, balance ஒரு 1 இருக்கும் 19 ஆயிரும். 9 2s are 18, balance ஒரு 1 இருக்கும் 12 ஆயிரும். 6 2s are 12. Again even number, so divide by 2, 2 2s are 4, balance ஒரு 1 இருக்கும் 15 ஆயிரும். 7 2s are 14, balance ஒரு 1 இருக்கும் 12 ஆயிரும். 6 2s are 12, 4 2s are 8, balance ஒரு 1 இருக்கும் 16 ஆயிரும். 8 2s are 16. Again even number, so divide by 2, 2 1s are 2, 3 2s are 6, balance or 1 இருக்கும் 16 ஆயிரும். 8 2s are 16, 2 2s are 4, 4 2s are 8. Again even number, so divide by 2, 6 2s are 12, balance or 1 இருக்கும் 18 ஆயிரும். So 9 2s are 18, 2 1s are 2, 2 2s are 4. Again even number, so divide by 2, 3 2s are 6, 4 2s are 8, balance or 1 இருக்கும் 11 ஆயிரும். 5 2s are 10, balance or 1 இருக்கும் 12 ஆயிரும். 6 2s are 12. Again even number, so divide by 2, 2 1s are 2, balance or 1, 14 ஆயிரும். 7 2s are 14, 2 2s are 4, balance or 1, 16 ஆயிரும். 8 2s are 16. Again even number, so divide by 2, 8 2s are 16, balance or 1, 12 ஆயிரும். 6 2s are 12, 4 2s are 8. Again even number, so divide by 2, 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4. Again even number, so divide by 2, 2 2s are 4, 2 1s are 2, balance or 1, 12 ஆயிரும். 6 2s are 12. Again even number, so divide by 2, 2 1s are 2, 16 பார்த்தீங்கன்னா போகாது, அதனால இங்க ஒரு 0, right? So 1 வந்து போகாதனால 0, and then 16, 1 வந்து 6 கூட கம்பைன் பண்ணும்போது 16 ஆயிரும். 8 2s are 16. So again even number, so divide by 2, 5 2s are 10, 4 2s are 8. Again even number, so divide by 2, 2 2s are 4, balance or 1 இருக்கும் 14 ஆயிரும். 7 2s are 14. இப்போ இது வந்து odd number, so 2 ஆல divide பண்ண முடியாது. 3 ஆல proceed பண்ணா 9 3s are 27, 3 3s are 9, 3 1s are 3. So once 1 reach ஆச்சுன்னா problem வந்து stop பண்ணிக்கலாம். So நம்மளுக்கு வந்து எத்தனை 2s இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ஸோ 12 times 2 இருக்கு. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 1,10,592. ஓகே, இது 12 times 2 இருக்கு. 2 into 2 into 2, 2 into 2 into 2, again 2 into 2 into 2, again 2 into 2 into 2. ஓகே, ஸோ 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 times occur ஆயிருக்கு. ஸோ 3 into 3 into 3. ஸோ ஒவ்வொரு நம்பரையும் நம்ம வந்து குரூப் ஆஃப் 3 ஃபார்ம் பண்ணுவோம். 1 2 3. ஓகே, இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், அகைன் இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். ஸோ கியூபிக் ரூட் ஆஃப் 1,10,592 எப்படி எழுதலாம்? ஒவ்வொரு குரூப்லேருந்தும் ஒரு தடவை எழுதினா போதும் நம்பர். ஸோ இங்கிருந்து ஒரு 2, இங்கிருந்து ஒரு 2, இங்கிருந்து ஒரு 2, இங்கிருந்து ஒரு 2, இங்கிருந்து ஒரு 3. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are, okay, 6 3s are 18, 48. Okay, so அப்போ cubic root of 1,10,592 வந்து 48. Okay, so 8th problem பார்த்தீங்கன்னா again 46,656. இது ஒரு even number, so divide by 2 apply பண்ணலாம். 2 2s are 4, 3 2s are 6, 3 2s are 6, 2 2s are 4, ஒரு 1 balance இருக்கும் 16 ஆயிரும். 8 2s are 16. Again even number, so divide by 2, 2 1s are 2, 2 1s are 2, balance ஒரு 1 இருக்கும் 13 ஆயிரும். 6 2s are 12, balance ஒரு 1, 12 ஆயிரும். 6 2s are 12, 4 2s are 8. Again even number, so divide by 2, 5 2s are 10, balance ஒரு 1, 16 ஆயிரும். 8 2s are 16, 3 2s are 6, 2 2s are 4. Again even number, so divide by 2, 2 2s are 4, balance ஒரு 1 இருக்கும் 18 ஆயிரும். 9 2s are 18, 2 1s are 2, balance ஒரு 1 இருக்கும் 12 ஆயிரும். 6 2s are 12. Even number, so divide by 2, 2 1s are 2, 4 2s are 8, balance ஒரு 1 இருக்கும் 11 ஆயிரும். 5 2s are 10, balance ஒரு 1 இருக்கும் 16 ஆயிரும். 8 2s are 16. Again even number, so divide by 2, 7 2s are 14, 2 2s are 4, balance ஒரு 1 இருக்கும் 18 ஆயிரும். 9 2s are 18.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆட் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 9 + 9 வந்து 18. 18 வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியும், ரைட்? ஸோ சம் ஆஃப் த நம்பர் 3ஆல் டிவைட் பண்ண முடியுதுன்னா இந்த நம்பர் கண்டிப்பாக 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 3 2s are 6, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 12 ஆயிரும். ஓகே, 4 3s are 12, 3 3s are 9. அகெயின் இதுக்கு வந்து நம்ம 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ண முடியும். 8 3s are 24, 3 1s are 3. ஓகே, அகெயின் ஆட் நம்பர். ஸோ 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். 3 2s are 6, பேலன்ஸ் ஒரு 2 இருக்கும், 21 ஆயிரும். 21 ஆயிரும். ஸோ 7 3s are 21. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். ஸோ 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். 9 3s are 27. அகெயின் ஆட் நம்பர். ஸோ டிவைட் பை 3, 3 3s are 9. அகெயின் ஆட் நம்பர். ஸோ 3 1s are 3. ஒன்ஸ் இந்த மாதிரி 1 ரீச் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை 2 இருக்கு? 1 2 3 4 5 6. எத்தனை 3 இருக்கு? 1 2 3 4 5. ஸோ எண்ட்ல ஒரு 6. ஓகே, ஸோ 2ம் 3ம் 6 6 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. ஸோ 46,656 எப்படி எழுதலாம்? 2 × 2 × 2, 2 × 2 × 2, 3 × 3 × 3, 3 × 3 × 3. ஓகே, ஸோ ஒவ்வொரு ப்ரைம் நம்பரும் 3 3யா நம்ம வந்து குரூப் பண்ணிப்போம். ஸோ கியூபிக் ரூட்ன்றதுனால 46,656 அப்படின்னும் போது ஒவ்வொரு குரூப்லேருந்து ஒரு தடவை நம்பர் எழுதினா போதும். ஸோ இங்கிருந்து ஒரு 2, இங்கிருந்து ஒரு 2, இங்கிருந்து ஒரு 3, இங்கிருந்து ஒரு 3. ஓகே, ஸோ 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36. ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 36. ஸோ கியூபிக் ரூட் ஆஃப் 46,656 வந்து பார்த்தீங்கன்னா 36. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th ப்ராப்ளம். 1,75,616. ஓகே, ஸோ அகைன் இது வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ டிவைட் பை 2. 8 2s are 16, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 15 ஆயிரும். 7 2s are 14, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 16 ஆயிரும். 8 2s are 16, 1 போகாது, அதனால ஒரு 0, 16 இருக்கு. 8 2s are 16. அகைன் ஈவன் நம்பர். ஸோ டிவைட் பை 2. 2 4s are 8, 3 2s are 6, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 18 ஆயிரும். 9 2s are 18, இங்க ஒரு 0 அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். 4 2s are 8. அகைன் ஈவன் நம்பர். ஸோ டிவைட் பை 2. 2 2s are 4, 2 1s are 2, பேலன்ஸ் ஒரு 1, 19 ஆயிரும். ஸோ 9 2s are 18, பேலன்ஸ் ஒரு 1, 10 ஆயிரும். 5 2s are 10, 2 2s are 4. அகைன் ஈவன் நம்பர். ஸோ டிவைட் பை 2. 2 1s are 2, 1 போகாது, அதனால ஒரு 0, 19 இருக்கும். 9 2s are 18, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 15 ஆயிரும். 7 2s are 14, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 12 ஆயிரும். 6 2s are 12. அகைன் ஈவன் நம்பர். ஸோ டிவைட் பை 2. 5 2s are 10, 4 2s are 8, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 17 ஆயிரும். ஸோ 8 2s are 16, பேலன்ஸ் ஒரு 1, 16 ஆயிரும். 8 2s are 16. அகைன் ஈவன் நம்பர். ஸோ டிவைட் பை 2. 2 2s are 4, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 14 ஆயிரும். 7 2s are 14, 4 2s are 8, 4 2s are 8. அகைன் ஈவன் நம்பர். ஸோ டிவைட் பை 2. 2 1s are 2, 3 2s are 6, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 14 ஆயிரும். 7 2s are 14, 2 2s are 4. அகைன் ஈவன் நம்பர். ஸோ டிவைட் பை 2. 6 2s are 12, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 17 ஆயிரும். 8 2s are 16, பேலன்ஸ் ஒரு 1, 12 ஆயிரும். 6 2s are 12. ஸோ அகைன் ஈவன் நம்பர். ஸோ டிவைட் பை 2. 3 2s are 6, 4 2s are 8, 3 2s are 6. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். ஸோ 2 டேபிள்ஸ் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ண முடியுமான்னு செக் பண்ணலாம். ஸோ 4 + 3 பார்த்தீங்கன்னா 7, 7 + 3 பார்த்தீங்கன்னா 10. ஓகே, ஸோ 10ன்றதுனால நம்ம வந்து இதுக்கு 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ண முடியாது. ஸோ 2 டேபிள்ஸும் அப்ளை பண்ண முடியாது, 3 டேபிள்ஸும் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 5. யூனிட் டிஜிட்டில் 3 இருக்குது, அப்போ 5 டேபிள்ஸும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் 7க்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 7 4s are 28, பேலன்ஸ் ஒரு 6 இருக்குது, 63 ஆயிடுது. ஸோ 9 7s are 63. ஓகே, ஸோ கண்டிப்பாக 7 ஒரு தடவை அக்கர் ஆச்சுன்னா இன்னும் 2 தடவை அக்கர் ஆகணும், கரெக்டாக? ஸோ 7 7s are 49. ஓகே, அகைன் 7 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். 7 1s are 7. ஸோ எத்தனை தடவை 2 அக்கர் ஆயிருக்கு? 1 2 3 4 5 6 7 8
9. Okay, 9 times 2 occur ஆயிருக்கு, 7 வந்து 3 times occur ஆயிருக்கு. So, இப்போ 1,75,616 நான் எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2, again 2 into 2 into 2, again 2 into 2 into 2, 7 into 7 into 7. So, ஒவ்வொரு prime numberையும் நம்ம group of 3 form பண்ணுவோம். Okay, so cubic root of 1,75,616 ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் ஒரு தடவை நம்பர் எழுதினா போதும். ஸோ இந்த குரூப்ல இருந்து ஒரு 2, இந்த குரூப்ல இருந்து ஒரு 2, இந்த குரூப்ல இருந்து ஒரு 2, இந்த குரூப்ல இருந்து ஒரு 7. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 7s are 56. Okay, ஸோ அப்போ cubic root of 1,75,616 வந்து 56. Okay, so next last problem. 10th problem பார்த்தீங்கன்னா 91125 91,125. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க நம்பர் ஆட் நம்பர். ஸோ 2 டேபிள்ஸ் அப்ளை பண்ண முடியாது, 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ண முடியுமான்னு செக் பண்ணலாம். 9 plus 1 10, 10 plus 1 11, 11 plus 2 13, 13 plus 5 18. ஓகே, ஸோ 18 வந்து 3 டேபிள்ஸில் போகும். ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த நம்பர் 3 ஆல் டிவைட் பண்ண முடியும். 3 3s are 9, இது 1 போகாது, அதனால ஒரு 0, 11 இருக்கு, 3 3s are 9, பேலன்ஸ் ஒரு 2 இருக்கும், 22 ஆயிரும், 7 3s are 21, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 15 ஆயிரும், 5 3s are 15. அகைன் 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ண முடியும். 3 1s are 3. ஓகே, இங்க 0 அப்படியே தான் இருக்கும். 3 1s are 3, 3 2s are 6, பேலன்ஸ் ஒரு 1, 15 ஆயிரும், 5 3s are 15. அகைன் 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ண முடியும். 3 3s are 9, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 11 ஆயிரும், 3 3s are 9, பேலன்ஸ் ஒரு 2 இருக்கும், 22 ஆயிரும், 7 3s are 21, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 15 ஆயிரும், 5 3s are 15. So again இது odd number, so 3 tables apply பண்ணலாம். 3 1s are 3, 3 1s are 3, 3 2s are 6, balance ஒரு 1, 15 ஆயிரும், 5 3s are 15. Again ஒரு odd number, so 3 ஆல divide பண்ணலாம். 3 3s are 9, balance ஒரு 2, 22 ஆயிரும், 7 3s are 21, balance ஒரு 1, 15 ஆயிரும், 5 3s are 15. Again odd number, so divide by 3, 3 1s are 3, 3 2s are 6, balance ஒரு 1, 15 ஆயிரும், so 5 3s are 15. Again odd number, so but பாத்தீங்கன்னா sum of the number 5 plus 2 plus 1 பாத்தீங்கன்னா 8. so இப்போ இது 3 tables apply பண்ண முடியாது. so next prime number பாத்தீங்கன்னா 5. unit digitல 5 இருக்கிறதுனால 5 tables apply பண்ண முடியும். so 5 2s are 10, balance ஒரு 2, 25 ஆயிரும், right? so இப்போ 5 5s are 25. so ஒரு தடவை 5 இருக்குன்னா கண்டிப்பா அடுத்து இன்னும் ரெண்டு 5 வரணும். okay, so 5 5s are 25, இங்க 5 1s are 5. so once இந்த மாதிரி ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். so 91,125 எப்படி எழுதலாம்? 3 எத்தனை தடவை இருக்கும்? 1 2 3 4 5 6. so 3 into 3 into 3, again 3 into 3 into 3, 5 பார்த்தீங்கன்னா 5 into 5 into 5. so ஒவ்வொரு prime நம்பரும் நம்ம group of 3 கம்பைன் பண்ணலாம். so cubic root of 91,125 ஒரு குரூப்ல இருந்து ஒரு தடவை எழுதினா போதும். so இந்த குரூப்ல இருந்து ஒரு 3, இந்த குரூப்ல இருந்து ஒரு 3, இந்த குரூப்ல இருந்து ஒரு 5. so 3 3s are 9, 9 5s are 45. so அப்ப cubic root of 91,125 பாத்தீங்கன்னா 45. okay, இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். thank you, thanks for watching.